நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் பலதரப்பட்ட மிருகங்கள்லாம் வசித்து வந்தது. அதில் ஒரு வேனை மிருகங்களை வேட்டையாட போயிருக்கான். வேட்டையாட போகும்போது வில்லு உடஞ்சி போச்சு. வில்லு உடஞ்ச உடனே வில்லு உடஞ்ச உடனே ஒரு புலி அவனை துரத்திக்கிட்டே வந்திருக்கு. உடனே வேடை என்ன பண்ணியிருக்கான், அப்படியே சுற்றி முற்றி பார்த்துருக்கான். உடனே மேலே பார்த்தா ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்து மேலே ஏறிட்டான். மரத்து மேலே ஏறணும்னா புலியால் தான் ஏற முடியாது. அதனால் புலி கீழே இருந்து அப்படியே சுற்றி. ஆனால் அந்த இதில் ஒரு கரடியும் உட்காந்துருக்கு. அந்த கரடியும் உட்கார்ந்த உடனே புலி கரடிக்கிட்ட கிட்டதான், கரடியார நான் ஒன்றை விட்டுறேன், நீ அந்த மேலே இருக்க அந்த மனுஷனை மட்டும் தள்ளி விட்டுரு அப்படின்ட்டு. உடனே கரடி சொல்லியிருக்கு, ஐயோ என்னாலலாம் அது முடியாது, நான் அவன் அடைக்கலம் தேடி வந்துட்டான், அதனால் அவனை நான் கீழே தள்ளி விட மாட்டேன் அப்படின்ட்டு. உடனே புலி, நீ ஒரு மனுஷனுக்கு போய் இறக்கப்படுற, ஆனால் அவன் உனக்கு இறக்கப்பட மாட்டான். அதெல்லாம் இல்லை, மனுஷன் எனக்கும் இறக்கப்படுவான். சரி அப்படின்ட்டு, சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்ட்டு அப்படியே கரடியும் கொஞ்சம் அது உட்காந்துட்டே இருந்தோன்னே கரடிக்கும் களைப்பாயிடுச்சு. அது தூங்கிடுச்சு. உடனே கீழே இருந்த புலி மனுஷனை பார்த்து, மனிதா நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணுற, அந்த கரடியை கீழே தள்ளி விட்டுரு அப்படின்ட்டு. உடனே அவனுக்கு குறுக்கு புத்தி யோசனை செஞ்சு, சரி நம்ம கரடியை கீழே தள்ளிட்டு நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவன் முடிவு கேட்டுட்டு கரடி சரி நான் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்ட்டு சைகை காட்டி கரடியும் நல்லா செஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணால் இவன் திடீர்னு அந்த கரடியை கீழே தள்ளி விட்டான். கரடி கீழே தள்ளி விழுந்த உடனே அந்த புலிகிடம், பார்த்தியா நீ அந்த மனுஷனுக்கு போய் சப்போர்ட் பண்ண, ஆனால் அவன் பாரு உன்னை கீழே பிடிச்சி தள்ளி விட்டான் அப்படின்னு. உடனே அது மனித இயல்பு, அதனால் நான் திருப்பி அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு திருப்பி நீ போய் மேலே போய் தள்ளி விடணும், அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு திருப்பி மேலே போய். உடனே மனுஷன் அவனோட செய்கையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டான். உடனே இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்மளை ஒருத்தர் நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது.